அது முடிந்த பின்னே என் பேச்சு இருக்கும் என்று எழுதினார். அப்பொழுதே அவர் என்னை கவர்ந்தவர். அதுபோல் நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்களை தமிழ் ஆசான் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை அழைக்காமல் நாம் இருக்க முடியுமா? ஆகவே அந்த வகையிலே நான் அவரை அழைத்திருக்கிறேன். பிறகு MS விஸ்வநாதன் அவருடைய பல கச்சேரிகளை நான் சிறு வயதிலே கேட்டிருக்கிறேன். அவர் மேடையிலே அவர் இசையமைக்கும் பொழுதெல்லாம், ராமமூர்த்தி அவரும் சேர்ந்து இசையமைக்கும் பொழுதெல்லாம் பல மேடைகளிலே பல கச்சேரிகளை நான் கேட்டு வியந்து போயிருக்கிறேன். ஆகவே விஸ்வநாதன் ராமமூர்த்தியை போல ஒரு இசையமைப்பாளர்கள் இனி பிறப்பார்களா என்று அந்த நேரத்தில் எண்ணி இந்த நேரத்திலே நான் அவர்களையெல்லாம் அழைத்திருக்கிறேன். அதேபோல் நம்முடைய இசைக்குயில் சுசீலாவை ஏன் அழைத்தேன் என்றால், நான் அவரிடத்திலே பல முறை நேரடியாக பேசும் பொழுதெல்லாம் இந்த சுசீலாவா TMSோடு பாடியிருக்கிறார், சினிமாவுக்கு குரல் கொடுத்திருக்கிறாரா என்று ஆச்சரியப்படுவேன். நான் நினைத்துக்கொள்வேன், சுசீலாவுக்கே ஒரு பின்னணி பாடகி இருக்கிறார்களா என்று. அப்படிப்பட்ட ஒரு குரலை இங்கு அழைத்து வந்து நான் TMSஐ பாராட்ட அழைத்திருக்கிறேன். அதுபோல் நம்முடைய நகைச்சுவை நடிகர் விவேக், சின்ன கலைவான விவேக்கை அழைத்த காரணம், நான் எப்பொழுதுமே நாகேஷ் அவர்களிடத்திலே நெருங்கி பழகியிருக்கிறேன். நாகேஷ் அவர்கள் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் அவருக்கு அடுத்தபடியாக எனக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர் என்னுடைய அருமை சகோதரர் விவேக் என்பார். அதனால் அவரையும் அழைத்திருக்கிறேன். இங்கே தலைமை வகிக்கப் போகிற ராமநாராயணனை எதற்காக அழைத்தேன் என்றால், ஒரு தைரியமானவர், மனிதர்களையே மதிக்காமல் தெய்வத்தையும் மிருகங்களையுமே வைத்து படம் எடுத்து பல வெற்றிகளை படைத்தவர். அவ்வளோ தைரியமாக இருக்கின்ற அவரை அழைத்து, அது மட்டுமல்லாமல் அவர் 1989ஆம் ஆண்டு காரைக்குடியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தனக்கு மீண்டும் பதவி கொடுக்கும் பொழுது எனக்கு வேண்டாம் என்று சொல்லியவர். பதவியை விரும்பாத என்ற காரணத்தினால் அவரையும் நான் இங்கே அழைத்து தலைமை தாங்க வைத்திருக்கிறேன். இதற்கெல்லாம் மேலாக நம்முடைய தலைவரை அழைத்ததற்கு காரணம், கலையுலகத்தினுடைய தலைவர் கலைஞர் என்ற முறையிலே இந்த குரல் TMSனுடைய குரலை, அந்த குரல் வாழ்த்த வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆசை இருந்த காரணத்தினால் நம்முடைய தலைவர் அவர்களை எப்படியாவது அழைத்து வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்த வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டுக்கொண்டேன். அவருக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அவருக்கு மட்டுமல்ல, மற்ற கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றிதனை இப்பொழுது நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு இந்த விழா மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று என்னோடு சேர்ந்து ஒத்துழைத்த கழகத் தோழர்கள் அனைவருக்கும் நான் எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. நான் யாரை பதவியில் இருந்தார்களோ இல்லாவிட்டாலோ அவர்களெல்லாம் இந்த விழாவை தன்னோடு விழாவாக எடுத்துக்கொண்டு இங்கே இரவு பகலாக பணியாற்றிய நம்முடைய கழகத் தோழர்கள் அனைவருக்குடைய கால்களிலே என்னுடைய முத்தங்களை பதிக்கின்றேன். இதைவிட அவர்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. ஆகவே வருகை தந்துள்ள அத்தனை பேரையும் நான் மீண்டும் மீண்டும் வருக 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 என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு நடிகர் சங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் அருமை அண்ணன் ராமநாராயணன் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தர வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். கீஷ்டு கானம். உலக
உலகத்தரம் வாய்ந்த அனைத்து கம்பெனி ஒரிஜினல் VCD DVDக்கள், குழந்தைகளுக்கான நர்சரி ரைம்ஸ் மற்றும் கார்ட்டூன்ஸ், மாணவர்களுக்கு 10th plus 2 அனைத்து பாடத்திற்கும் எஜுகேஷனல் CDs, கர்நாடக சங்கீதம், ஸ்லோகங்கள், ஹிந்தி, தெலுங்கு, கன்னட மொழி திரைப்படங்கள், பாடல்கள், யோகா மற்றும் பரதநாட்டியம், சுகி சிவம், சாலமன் பாப்பையா, ஓஷோ சொற்பொழிவுகள், இன்னும் பல. கிஷ்டு கானம், the biggest VCD DVD shop, பெரியார் பஸ் ஸ்டாண்ட், டவுன் ஹால் ரோடு, கோரிப்பாளையம், கான்சாமெட்டு தெரு, மதுரை. கேட்ட நம்மை தன் உரையோடு ஒன்ற வைத்து தன் உள்ளத்தை உள்ளவாறு பதிய வைத்து அழகான, அன்பான, பண்பான வார்த்தைகளால் வரவேற்புரையாற்றி விழாவின் தோரணவாயில் சூட்டிய மதுரை மாநகரின் வித்தாகிய அஞ்சா நெஞ்சருக்கு நன்றி. நம் இதயங்களை கலக்க வைத்த அவருக்கு என் இதயங்கலங்க நன்றி. எளிமை நீங்கள் புனையும் அணிகலன், அடக்கம் நீங்கள் புனையும் ஆடை, மிருகங்கள் தம்மையும் பாத்திரம் ஆக்கிடும் அருமை, உங்கள் படங்களின் தனித்தன்மை பேசுமே. திரை தயாரிப்பாளர் சங்க தலைவரே திரு ராமநாராயணன் அவர்களே, தலைமையுரையாற்ற வருக வருகவே. தாயினும் மேலாக என் மீது பாசம் பரிவு காட்டி என்னை வளர்த்து வரும் தங்க தலைவர் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களே, விழா நாயகன் பத்மஸ்ரீ TMS ஐயா அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தனி ஒரு மனிதனாக நின்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அஞ்சா நெஞ்சன் அருமை சகோதரர் அண்ணன் அழகிரி அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் அவர்களே, காவிய கவிஞர் வாலி அவர்களே, கைப்பேரரசு வைரமுத்து அவர்களே, மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களே, இசைக்குயில் P. சுசீலா அவர்களே, சின்ன கலைவாணர் விவேக் அவர்களே, வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, பத்திரிகை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அணியர்கள் நிறைந்த மேடை, கலைஞர்கள் நிறைந்த மேடை, கவிஞர்கள் நிறைந்த மேடை. இதில் இளைஞர் என்ற ஒரே ஒரு தகுதியை தவிர வேறெந்த தகுதியும் இல்லாதவன் நான் ஒருவன்தான். அன்பு சகோதரர் அழகிரி அவர்களின் இதயத்தில் பாசத்தில் இடம்பெற்றதால் இங்கும் இடம்பெற்றிருக்கிறேன். அவருக்கு என்னாலும் வளர்பிறை நன்றி. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உன்னத கலைஞர் TMS அவர்கள். விரலால் நடிப்பவர்கள் சில பேர், விழியால் நடிப்பவர்கள் சில பேர், குரலால் நடிக்கும் ஒரே கலைஞர் TMS அவர்கள். அருணகிரிநாதரை அப்படியே காட்டியவர், பட்டணத்தாரை பார்க்க வைத்தவர், முத்தை திரு என்று முருகனுக்கும் பாடியவர், முத்துவுக்கும் பாடியவர், மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ என்று வாழ்த்திய மன்னவர், உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது என்று வெள்ளை மனதை காட்டியவர். ஐயா, நல்ல மனம் கொண்ட நீங்கள் 4வது தமிழ்ச்சங்கமாம் தலைவர் கலைஞர் அவர்களே உங்களை வாழ்த்த வந்திருக்கிறார். தங்கமே வாழ்த்தும் போது இந்த தகரத்துக்கு என்ன வேலை? ஐயா, தமிழ் உள்ளவரை, தமிழன் உள்ளவரை உங்கள் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும், உலகம் கேட்டுக்கொண்டே இருக்கும். உங்கள் பாடலிலேயே சொல்லுகிறேன், நீங்கள் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் உங்களுக்கு மரணமில்லை, காலமெல்லாம் உங்கள் கானம், அதில் உயிரின் ஓசை நலமுடன் பேசும். அடுத்து, பழைய பாடல்களின் பரம ரசிகரே, பாசமும் பண்பு நிறைந்த அன்பு சகோதரர் அழகிரி அவர்களே, அஞ்சா நெஞ்சனே, அஞ்சுகத்தாயின் பேரனே, மகுடம் தரிக்காத மன்னவனே, மாமதுரை சிங்கமே, திரையுலகம் செய்ய தவறிய பணியை தனியொரு மனிதனாய் நின்று இன்று பாட்டுடை தலைவனுக்கு பாராட்டு விழா எடுக்கின்றாய். உனக்கு திரையுலகின் சார்பிலே நன்றி. அரசியலும் கலையும் உனக்கு 2 கண்கள். இதை அறிந்தவர்கள் என்ன போன்ற சில பேர்தான். நீ ஏழைகளுக்கு பாய்மரம், எளியவர்களுக்கு கனிமரம், தோழர்களுக்கு ஆலமரம், தொண்டர்களுக்கு கைகாட்டி மரம், நம்பியவர்களுக்கு தோள் கொடுக்கும் நாயகனே, நாளும் நீ வாழ்க. தாயே, தலைவரே, கலைஞரே, ஐயா, மதுரையை வாழ்த்த வந்த தஞ்சையே, மக்கள் பசிப்புக்கும் அச்சய பாத்திரமே, உங்கள் ராஜகுமாரியில் நான் ரசிகன் ஆனேன், மந்திரி குமாரியில் மயங்கி போனேன், பராசக்தியில் உன் பக்தன் ஆனேன், மனோகராவில் உன் அடிமையானேன்.
நான் இயக்கிய சிவப்பு மல்லி படம் பார்த்து என்னை வாழ்த்தினாய். அன்று முதல் நான் உன் செல்ல பிள்ளையானேன். நீ எனக்கு தாயுமானாய். எனக்கு மட்டுமா நீ தாய்? 7 கோடி மக்களுக்கும் நீதான் தாய். தாயே தன் தமையனை வாழ்த்தவர்கள். பாட்டுக்கிழியை பாசக்கிழி வாழ்த்துகிறது. வைகையை காவேரி வாழ்த்துகிறது. மொத்தத்தில் டிஎம்எஸ்ஐ டிஎம்கே வாழ்த்துகிறது. தமிழ் வாழ்த்துகிறது. தமிழகம் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். ஏலம் மணப்பது போலே அமைதி கோலம் காட்டும் ஆழமான பேச்சு. நன்றி ஐயா. கை கொடுக்கும் மெய்யான அன்பினரே, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரே, சௌராஷ்டிரா சமுதாயத்தின் சார்பாக திரு ராம்பாபு அவர்களை வருக உரை தருக என்று அழைக்கின்றேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு நடைபெறுகின்ற இந்த பாராட்டு விழாவினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் ராமநாராயணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக இருந்து விழாவை இன்றைய தினம் வெற்றிகரமாக நடத்தி காட்டியதோடு இல்லாமல் இந்த விழாவினுடைய நாயகனுக்கு ஒரு உண்மையான ரசிகனாக இருந்து இந்த விழாவை நடத்தி கொண்டு வரவேற்பு எழுதியிருக்கின்ற அஞ்சானஞ்சன் அண்ணன் ஆற்றல் அரசர் மு. அழகிரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் விழா பிறரை ஆற்றுவதற்காக வந்து இன்றைய தினம் தமிழர்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றாலும் 6 கோடி தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவராக தமிழ் நெஞ்சங்களிலே தமிழர்களுக்கு ஒரு குறை என்றால் அதிலே வந்து நிற்பவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழனுக்கு ஒரு பெருமை என்றால் அதிலே வந்து நிற்பது டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழனுக்கு ஒரு அநீதி என்றால் முதல் குரல் கொடுக்கின்ற தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த அடிப்படையிலே தமிழர்களுடைய இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டிஎம்எஸ்ஐ பாராட்டுவதற்காக வந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர அவர்களே, காவிய கவிஞர் வாலி அவர்களே, கவி பேரரசு வைரமுத்து அவர்களே, மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களே, இசைவேந்தர் ராமமூர்த்தி அவர்களே, இசைக்குயில் பி. சுசிலா அவர்களே, சின்னை கலைவாணர் விவேக் அவர்களே, தொகுத்து நிகழ்ச்சியை வழங்கி நன்றியுரை ஆற்ற காத்திருக்கின்ற கவிஞர் கயல்விழி அழகிரி அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமக்களே மற்றும் முன்னோடி தலைவர்களே, டிஎம் சவுந்தரராஜன் குடும்பத்தை சார்ந்த அவருடைய குடும்பத்தினை சார்ந்தவர்களே, இன்றைய தினம் மதுரை மாநகரம் வியக்கின்ற அளவிற்கு தமுக்கம் மைதானத்தில் இன்னும் கூட்டம் இங்கு அலைமோதி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பத்திரிகை துறையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள வருகின்றேன். மதுரையில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக ஒரு பாராட்டு விழாவினை அருமைக்குரிய டிஎம்எஸ் ரசிகர் மன்றத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழ்நாடு வர்த்தக கழகத்தில் அந்த நிகழ்ச்சி ஒரு 500-600 பேர் அமர்ந்து இருக்கின்ற ஒரு அரங்கத்தில் நடைபெற்ற விழாவிலே கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் அண்ணன் மு. அழகிரி அவர்களும் நானும் கலந்து கொண்டோம். அப்பொழுது அண்ணன் அழகிரி அவர்கள் இந்த மேடையிலே சொன்னார்கள், இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற விழாவை பார்க்கின்ற நேரத்தில் என்னுடைய அருமைக்குரிய டிஎம்எஸ் உடைய நான் தீவிர ரசிகனை விட ஒரு படி மேலாக அவருடைய பாட்டுக்களிலே லயிந்திருக்கின்ற ஒரு ஆர்வமிக்க தீவிரமான ஒரு ரசிகன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு கலைஞருக்கு இந்த விழாவினை ஒரு சிறு கலையரங்கத்தை நடத்திடக்கூடாது, அண்ணன் அழகிரி அவர்கள் நடத்துகின்றோம் என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை மதுரை என்ன தமிழகம் பேச வேண்டும், அப்படி ஒரு விழாவை நடத்தி காண்பிப்பேன் என்று சொல்லி அந்த மேடையிலே சொன்னதோடு இல்லாமல் சொன்னதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்று எப்படி நம்முடைய ஒப்பற்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கின்றாரோ அவருடைய வழியில் வந்திருக்கின்ற நம்முடைய அஞ்சானஞ்ச அண்ணன் அவர்கள் இன்றைய தினம் இந்த விழாவை இங்கு சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மதுரைக்கு ஒரு பெருமை, மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் சித்திரை திருவிழாவை மதுரையில் நடத்துவதற்கு சைவமும் வைணமும் இணைந்து இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பங்குனி மாதத்தில் நடைபெற்று கொண்டிருந்த சித்திரை திருவிழாவினை சித்திரை மாதத்திலே சித்ரா பௌர்ணமி அன்று